ஜோலார்பேட்டை அருகே நடைபெறும் திமுக வடக்கு மண்டல வாக்குச்சாவடி முகவர்களின் பயிற்சி மாநாட்டிற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வருகை புரிந்துள்ளார். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஸ்ரீராம். முழு விவரங்கள் என? திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய அந்த திமுகவின் பயிற்சி வடக்கு மண்டல மாநாடு என்பது நடைபெற இருக்கிறது. கிட்டத்தட்ட சேலம், தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து 47 சட்டமன்ற தொகுதியிலிருந்து அந்த BLA 2 நிர்வாகிகள் தற்போது இந்த மாநாட்டில் பங்கேற்றிருக்கிறார்கள். 2 லட்சம் இருக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அது இருக்கைகளும் அந்த கட்சி தொண்டர்கள் அவர்கள் அமர்ந்து பார்ப்பதற்கான LED திரைகள் மட்டுமே 100 அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வழிநடுக்க கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட அந்த BLA 2 நிர்வாகிகள் பங்கேற்கக்கூடிய கூட்டத்துக்கு நடுவே அந்த ரோட் ஷோ என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. அந்த உற்சாகமான அந்த மக்கள் அந்த திமுக தொண்டர்களிடையே கையசைத்தவாறு டெம்போ டிராவல் மேலே ஏறி திமுக தொண்டர்களுக்கு உற்சாகமான வரவேற்பு அளித்து வருகிறார்கள். அவர்கள் பார்த்து தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலினும் உற்சாகமாக அந்த உதயசூரியன் கை சின்னத்தை கையசைத்தவாறு அந்த மாநாடு திடல் வருகிறார். 100 ஏக்கர் பரப்பளவில் அந்த திடல் அமைக்கப்பட்டிருக்கிறது. இருபுறங்களிலும் அந்த அமைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட இருக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. 3875 போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த வடக்கு மண்டலம் என்பது இந்த மண்டலம் முழுவதுமாக திமுக கைப்பற்ற வேண்டும். திமுகவுடைய நிர்வாகிகள் செய்யக்கூடிய வேலைகள், அதே போன்று தேர்தல் பிரச்சாரத்தின் போது, அதே போன்று வாக்கு செலுத்தும் போது அவர்கள் பொதுமக்களை எப்படி அந்த வாக்குகளை பெற வேண்டும், அதே போன்று இந்த பயிற்சியின் போது அந்த BLA 2 நிர்வாகிகள் எப்படியான செயல்பட வேண்டும். தற்போது திமுக சார்பில் பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருந்தது. அது பெரும்பாலும் அறிவிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டு அதனை நடைமுறை கொண்டு வருவதாக தமிழக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். நேற்று 5000 ரூபாய் 3 மாதங்களுக்கு 1000 ரூபாயும், அதே போல கோடை மாதத்துக்கான 2000 ரூபாய் 5000 ரூபாய் வழங்கக்கூடிய சூழ்நிலையில் பொதுமக்களும் திமுக தொண்டர்களும் ஏராளமானோர் அந்த கையசைத்து வரும் கையில் அந்த வண்ணத்திலான துணியை அசைத்தவாறு துண்டே தமிழக முதலமைச்சர் மீது வீசியவாறு தமிழக முதலமைச்சரும் அதனை எடுத்துக்கொண்டு உற்சாகமாக தொண்டர்களிடையே கையசைத்தவாறு அந்த மாநாடு திடலை நோக்கி, அந்த மாநாடு நடைபெறக்கூடிய மேடையை நோக்கி சென்றிருக்கிறார். இதில் தமிழகத்துடைய அமைச்சர் ஏவா வேலு மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த மாநாடு கிட்டத்தட்ட 1 மணி நேரமானது நடைபெறும். இந்த மாநாடு என்பது தற்போதும் பரபரப்பாக இருக்கக்கூடிய இந்த தேர்தல் பரப்புரையின் போது தற்போது அமித்ஷா வந்து சென்றிருக்கிறார். அதே போன்று நேற்று 5000 ரூபாய் அறிவித்திருக்கிறார். பல அறிவிப்புகளும் இன்னும் வர இருக்கலாம். அதே போன்று எதிர்கட்சிகளுக்கும் தன்னுடைய பதிலடி மூலமாக தற்போது பேச இருக்கிறார். இந்த மாநாட்டில் கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் உற்சாக குரல் எழுப்பியவாறு தமிழக முதலமைச்சரை வரவேற்றிருக்கிறார்கள். சற்று நேரத்தில் அந்த மேடை ஏறி சிறப்புரை ஆற்றுகிறார். அமைச்சர்கள் முதல் தொண்டர்கள் வரை இருவண்ண துண்டுகளை அசைத்தவாறு அவரை வெற்றியை நோக்கி வருவது போன்று அந்த அசைத்தவாறு தமிழக முதலமைச்சரை வரவேற்றிருக்கிறார்கள். அந்த வழிநடுக்க இருபுறங்களிலும் அந்த தொண்டர்கள் ஆர்ப்பரித்து இருக்கிறார்கள். கையில் பதாகையிலும் அதே போல இருவண்ண கொடிகளிலும் அசைத்தவாறு மேடையில் இருக்கக்கூடிய அமைச்சர்களும், சட்டமன்ற உறுப்பினர்களும், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட அந்த மேலே கையை தூக்கி அசைத்தவாறு இந்த மாநாடு உற்சாகமாக நடைபெற இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் தமிழக முதலமைச்சர் சிறப்புரையானது இருக்கிறது. கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, அதே போன்று திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து 47 சட்டமன்ற தொகுதிகள், 47 சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய பல ஆயிரம் BLA 2, BLA 1 இது போன்ற நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான அந்த மாலை ஸ்நாக்ஸ் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. குடிநீர் பாட்டில் செய்யப்பட்டிருக்கு. மருத்துவ முகாம்களும் செய்யப்பட்டிருக்கிறது. மதியம் 2 மணி அளவில் தொடங்கிய இந்த வரவேற்பு என்பது பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பேருந்து மூலியமாகவும் கார்கள் மூலியமாக வந்திருந்தார்கள். இந்த மாநாடு நடைபெற இருக்கக்கூடிய பகுதியில் ஏராளமானோர் ஏற்கனவே 1 மணி நேரத்துக்கு முன்பாக வந்தார். தற்போது திருப்பத்தூரிலிருந்து ஜோலார்பேட்டை வரை கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் ரோட் ஷோ மூலியமாக பொதுமக்களை சந்தித்தவாறு பொதுமக்களிடம் மனுக்கள் பெற்று உற்சாகமாக வந்தார். தற்போது அந்த மாநாட்டு திடலை நோக்கி, மாநாட்டு திடல் 100 ஏக்கர் பரப்பலில் இருக்கின்ற அந்த முன்புறத்திலிருந்து மேடை அமர்ந்திருக்கக்கூடிய பகுதியில் கிட்டத்தட்ட 100 ஏக்கர் அந்த நீளம், அந்த பகுதியில் முழுமையாக தமிழக முதலமைச்சர் வருகையின் போது ஏராளமான உற்சாகமாக வரவேற்பு தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது இன்னும் சற்று நேரத்தில் மாநாடுடைய பயிற்சி மாநாடு நடைபெற இருக்கிறது. தற்போது அமைச்சர்கள் பேச தொடங்கிய பின்பாக தமிழக முதலமைச்சர் பேச இருக்கிறார். அதில் பல்வேறு அறிவிப்புகளும் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்று வருகின்றனர். வெல்க வெல்க வெல்கவே, வெல்க வெல்க வெல்கவே, திமுக கழகம் வெல்கவே. தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீராம்.